வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது சாம்சங் கேலக்ஸி வாட்ச் ஃபிட்னஸ்க்காக. ஆமா, ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போனா டெக்குனால நிறைய கெடுதல் பத்தியே அடிக்கடி பேசுறோம். அண்ட் நல்லது அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வந்ததுனால தான் பேச முடியும். ஆமா, சரி, இது அப்படியே கையில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் ஜிடிஆர். சரி, நீ எஸ்டிஆர் ஃபேனுங்கிறது வெளில சொல்லிட்ட. சிவா அன்பாக்ஸ் பண்ணுங்க. அன்பாக்ஸ் பண்ணுங்க. என்னோட ஃபிட்னஸ் குரு. சரிங்க, ஒரு கலர் வந்து சில்வர் ஆண்டா. சோ மாஸ் ஒன்டையும் சில்வர் ஏன்டையும் சில்வர். ஓகேயா? ஏன்னா விக்கி தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பான், ரைட்டா? அண்ட் ரொம்ப சீப்பா இருக்கு. ஏன்னா 34,990 ரூபான்னு போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, இதுக்கு நான் ஒரு OnePlus 70 வாங்கிடலாம் போலயே. சரியா? அண்ட் உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். மேட் இன் வியட்நாம்டா, ரைட்டா? மேட் இன் இந்தியா எங்க இருக்குமான்னு பார்த்தேன். வாட்ச் வந்து LTE சப்போர்ட்டடா. போட். ஓகே, சோ ஈஸிமா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன தளபதி. அண்ட் வாட்ச் ஸ்ட்ராப் ஒன்னு, டிராவல் அடாப்டர், வயர்லெஸ் சார்ஜிங் பேட், அடிஷனல் வாட்ச் ஸ்ட்ராப்பும் கொடுக்குறாங்க உனக்கு, ஸ்மால் சைஸ். நைஸ். சோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. IMEI நம்பர்லாம் இருக்கு. ரீசன் என்னன்னா சிம் சப்போர்ட்டட். அண்ட் வெளியில பேக்கேஜிங்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தா LTE ஸ்டாண்டர்ட் கனெக்டிவிட்டி, லாங் பேட்டரி லைஃப், ஆட்டோ ஃபிட்னஸ் அண்ட் வெல்பீயிங் ட்ராக்கிங் வேற லெவல்ல இருக்கு போது உனக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 50 மீட்டர்ஸ், 5 ATM, ரைட்டா? ஸ்டே கனெக்டட் லாங்கர்னு போட்டு கேலக்ஸி வாட்ச் LTE ப்ளூடூத் எடிஷன் 1.5 GPS இருக்கு. அது போதும். 35. அடுத்து பார்த்தேன்னு 1.5 GB ரேமும் இருக்கு. பாட்டு கேட்டுக்கிட்டே ஓடலாம். வேற லெவல்ல இருக்க போது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே எடுத்தோன்னு வச்சுக்க, வாவ், போடு, செம்ம கிளாசிக் ஃபீல். நீ என்ன கிளாசிக் அப்படின்னு ஜிடிஆர் பார்த்து. அண்ட் இதுல பியூட்டி அப்படின்னு எடுத்தா, இது வெளியில எடுத்ததுமே எனக்கு என்ன தெரியுமா தோணுது, உனக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா சிலிக்கா ஸ்டாப் போடு. ஓகே, லெதர் ஸ்டாப் வந்து வெயிட்லெஸ்ஸாவும் இருக்குல்ல. ஆமா, லெதர் ஸ்டாப் வந்து கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் கொடுக்கும்டா. பட் இது கம்பேர் பண்ணும்போது அது பார்த்தா ஸ்வெட்டுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்வெட் அப்ப கொஞ்சம் காண்டேத்தும், ரைட்டு? சோ இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் சாம்சங் நீங்க வேற லெவல்னு தெரியும். குட்டி தளபதி. ஓகே, சோ இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கா? இல்ல சார்ஜர், சாதா சார்ஜர் தானா? உனக்கு வாட்ச் எப்படி இருக்கு கையில எடுத்ததுல இருந்து? வாட்ச் செம்ம ஃபீலா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. சோ இவங்க வந்து கரெக்டா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்தது ரொம்ப சூப்பரா இருக்குடா. ஏன்னா 5 வோல்ட் 0.7 ஆம்ப். ஓகே, சோ 3.5 வாட். ஓகே, இப்ப நான் இத வந்து சார்ஜிங் பேட்ல சொருகி சார்ஜிங் பேட்ல இந்த வாட்சை வச்சு நான் சார்ஜ் பண்ணணும். இல்ல அது தேவைன்னா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுல எக்ஸாக்டா போட்டிருக்கா, இங்க இருக்கு பாருங்க. சார்ஜிங் போட்டிருக்கா? போட்டே இல்லையா? போட்டு கிடையாது. இதோ இதுலதான் போடணும். சரி, அப்ப இது வயர்லெஸ் சார்ஜிங்ன்றது. மை காட், வயர்லெஸ் சார்ஜிங்கிறது இது நீங்க ஒட்டி வச்சுக்கலாமாண்டா. சோ நீ உன் பிளேஸ்ல எங்கயாவது ஒட்டி வச்சிரு, சரியா? சோ பக்கா நல்லா பண்ணிருக்காங்க. சார்ஜிங் பேடு. ஆமா, மேனுவலும் இருக்கு. நீங்க இருந்தாங்க அடுத்த ஸ்ட்ராப் என்ன டைப்னு பாத்துக்க. அதாவது இன்னொரு ஸ்ட்ராப் அதே மாதிரி தான் சிவா. அதேதான், அதாவது அடிஷனலா ஸ்மால் சைஸ் இல்லையா? ரைட். சோ அது வந்து ஸ்மால் சைஸ்ங்கிறது சந்தோஷமான விஷயம் தான். இந்த மேனுவல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துடலாமா? ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த மேனுவல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாட்சை எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஆன் பண்றது, எப்படி சார்ஜ் பண்றதுன்னு இருக்கும். ப்ளூ சட்டை அதேதான். இது எதுக்கு இது தேவையில்லாம பிரிண்ட் பண்ணி 2-3 இந்த சொல்லுவாங்கல்ல, அடுத்து வராது ட்ரீஸ் எல்லாம் இதுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேணா ஒரு கிலோ பார்க்கு அப்படிலாம் சீன் போடலாம். சரி விடு. இது ஆனா முன்னெல்லாம் மேனுவல்னா வேற லெவல்ல இருக்கும். உனக்கே தெரியும், முன்ன நோக்கியா போன்ஸ் எல்லாம் பாத்துருப்பியா, புக்கு பெருசா கொடுப்பாங்க. இதுல சார் வேல்யூ எங்கேயாவது இருக்கான்னு பாரு. நான் அதான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். சார் வேல்யூ, ஆமா, சிம் கார்டு இருக்குல்ல, அதனால சார் வேல்யூ கண்டிப்பா இருந்தே ஆகணும். இதுல நாடா நீங்க ஹிந்தில எல்லாம் கொடுத்துருக்கீங்க, தமிழ் எங்கடா? சார் வேல்யூ பெப்பரப்ப சார் வேல்யூ தெரியல. அதுல ஒருவேளை டைலர் இருந்ததுன்னா ஸ்டார் 07H போட்டு பார்ப்போம். ரைட், நீ ஆன் பண்ணு. சோ சிவா, இல்ல நீங்க ஆன் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போ நிறைய ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணிட்டீங்க. யூஸ் பண்ணியாம அமேஸ் ஃபிட் பண்ணிருக்கீங்க. இது வந்து அமேஸ் ஃபிட் GTR. ஆமா, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு இந்த வாட்ச்ல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன்னா அக்யூரசி இன்னும் அதிகமா இருக்கணும். பேட்டரி லைஃப் கண்டிப்பா ரொம்ப இருக்குமான்னா சந்தேகம் தான். அமேஸ்ஃபிட்டோட பிளஸ் பாயிண்ட் அதான்டா இந்த ஜிடிஆரும். ஆமா, அவங்க கிட்ட இருக்க பிளஸ் பாயிண்ட் எடுத்தோம்னா அது பேட்டரி தான். பட் இவங்களால ஏன் பேட்டரி அந்த அளவுக்கு தர முடியாது அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா சென்சார்ஸ் எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். நம்பர் ஆஃப் சென்சார்ஸ் அதிகமா இருக்கணும். ஆமா, ஓகேயா? அண்ட் இந்த வாட்ச் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இது வந்து 47 கட்டி பார்த்துட்டு என்ன டிஃபரன்ஸ்? இது 47 mm டா. ஓகே, 47, இது வந்து 46. ஓகே, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் எது சிவா வெயிட்டா இருக்கு, எது வெயிட்லெஸ்ஸா இருக்கு? ஒரே கையில கட்டும் போது என்னத்த, இல்ல ஒரே கையில கட்டினா என்னத்த வித்தியாசம்? மேல வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. எப்படியும் இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அவங்களே போட்டு
ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணலாம். சாம்சங்கோட அனிமேஷன் வேற லெவல்ல இருக்கும். நீ எதிர்பார்த்து ஆன் பண்ற. எங்க சார்ஜ் இல்லையோ? ஏய் சொனமுத்தான். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் வேற லெவலு. சரி சூப்பரு. இது ஓவராலா பாக்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் கொடுக்குதுடா. சரியா? அண்ட் இங்க பாரு. ரைட். சோ அந்த ஸ்லைடிங் இது இருக்கு இதுல. இருக்கு. இதுல அதெல்லாம் கிடையாது. இது வந்து சும்மா ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி இருந்தது. அண்ட் இதுல ப்ரொடெக்டும் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி ஸ்லைடும் ஆகும். சரி நம்ம வந்து ஃப்ரண்ட்ல போய் கிளீனா உங்களுக்கு காட்டலாம். ரைட்டா? ரைட். ஓகேவா? சரி ரைட். இப்போ நம்ம வந்து வாட்ச பூட் பண்ணியாச்சு. போன் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? லெட்ஸ் கோ. அண்ட் செம கெத்தா இருக்குடா. சோ கேலக்ஸி வியரபிள் ஆப் இருக்குல்ல, அது இன்ஸ்டால் பண்ணிக்க. accessibility செட்டிங்ஸ் போடு போடு. விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். ஜூம்லாம் பண்ணாத, அதெல்லாம் வேணாம் எனக்கு. வேணாம் 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 வேணாம். பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு எது? ஓ செம. எது? இல்ல இதுலயே இருக்கு. கேலக்ஸி வாட்ச் தானே? ஆமா அதேதான். அதே அதே. அலோ 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 அலோ. சூப்பர். ஸோ OnePlus வந்துட்டாரு எங்க ஆளு. பேர் டேப் டு கனெக்ட் கம்ப்ளீட்டிங் மாசே போடு. ஓகே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடியுது எல்லாமே. ஓகேடா இந்தா. இப்போ அப்படியே கான்ஃபிகரேஷன் ஆகும். அது அப்படியே கான்ஃபிகர் மட்டும் பண்ணிடு. செக் யுவர் ஃபோன் டு கம்ப்ளீட் த செட்டப். அதான் இந்த வேரபிள் ஆப். வேர் ஓகே சரி. ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிகர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சுது. அண்ட் அதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. என்னன்னா கேலக்ஸி விஆர் ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறம் பிளக்இன்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆச்சு, அப்புறம் சாம்சங் ஹெல்த் ஆப் இன்ஸ்டால் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அது இன்ஸ்டால் பண்ண சொல்லிச்சு. அண்ட் நம்மளும் பண்ணியாச்சு. அண்ட் இதுல பியூட்டி என்ன தெரியுமா விக்கி, அப்படின்னு நீ தான் யூஸ் பண்ண போறேன். இங்க பாத்துக்க செம்ம சூப்பரா இருக்கு. ஆப்ஸ் வந்து இங்க போய் செலக்ட் பண்ற விதமே ஸ்டைலா இருக்கு. சரியா இருக்குல்ல? ஸோ செட்டிங்ஸ் போறதா இருந்தா இப்போ 1 கிளிக்ல ஹோம் போயிடலாம்டா. மேல இருக்க பட்டன் அழுத்தினா 1 கிளிக்ல ஹோம். இந்த கீழே இருக்க பட்டன் அழுத்தினா ஆப் லிஸ்ட்டுக்கு போகும். ஆப் உள்ளார போனோம்னா அதையும் போ. அவ்வளவுதான். எல்லாம் டச் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ செமையா இருக்குங்க பாரு எவ்வளவு. இது வந்து ஷார்ட் கட்ஸ். ஓகேவா? மினி மொபைல் போன் மாதிரி இருக்கு. மினி மொபைல் போனே தான். அண்ட் ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. 1.5 GB ரேம் இருந்தா ஃப்ளூயிடா தான்டா இருக்கும். போடு சிவா. இந்த வாட்ச் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு ரெலவெண்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? ரெலவெண்டா இருக்கும் கன்ஃபார்மா. ரொம்ப காலத்துக்கு நல்லாவே யூஸ் பண்ண முடியும். என்னன்னா இதோட பேட்டரி லைஃப் தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி யூசர்ஸ்க்கு சொல்லணும். ஸோ இப்போ பேட்டரி லைஃப் அல்டிமேட்டா இருந்ததுன்னு வச்சுக்கேன். அல்டிமேட்டா இருந்ததுன்னா முடிஞ்சது. நமக்கு அதுதான் முக்கியம். இப்போ பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கு. நான் சார்ஜ் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா இல்ல 4 நாளைக்கு ஒருக்கா, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நாளைக்கு ஒருக்கா சார்ஜ் போடுறோம்னா அவ்வளவுக்கு எவ்வளவு ரிலையபிளா சொல்ல முடியும் பல வருடங்களுக்கு வரும் அப்படின்னு. இப்ப ஜிடிஆர் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா வருஷத்துக்கு 20 தடவை சார்ஜ் போட்டா போதும்னு தோணுது. ஓகே அதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுது பத்தியா. சோ அந்த மாதிரி இதுவும் இருந்ததுன்னா மாஸ். அண்ட் அங்க இதெல்லாம் சொல்லி சென்சார்ஸ்லாம் என்னன்னு சொல்லி அந்த மேனுவல்ல போட்டிருந்தது இல்ல? ஆமா இதுல வந்து பிரஷர் வென்ட்னு ஒன்னு இருக்கு போல. ஓகே. அதுக்கப்புறம் அட்மாஸ்பியரிக் பிரஷர் சென்சார் போட்டிருக்கான். ஓகே. அதுக்கப்புறம் இதுலயே ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோனும் இதுலயே இருக்கு. பட்டன்ஸ் பாக்கும்போது பெசல், அந்த ரொட்டேட்டிங் பெசல் இருக்கு. அதுலயே நம்ம இன்டராக்ஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது தவிர ஒரு ஹோம் கீ ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பேக் கீ இருக்கு. ஹோம் கீ வந்து பவர் பட்டனாவும் ஒர்க் ஆகும். ஓகே பா. பிரைட்னஸ் வேற லெவல் ரவிக்கி. போடு போடு போடு. சின்ன தளபதினா சும்மாவா? அப்படிதான் இருக்கு. ஓகே ஸோ கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் டைம் அவுட் டைம் ஆனு எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்டைல்ல இருந்து ஃபாண்ட் ஒரு மினி போன் நம்ம யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வைடா நிறைய இருக்கு. அண்ட் இதெல்லாம் பத்தி நம்ம தெளிவா எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்க போறோம். ரைட்டா? ஓகேடா சரி ரைட்டு நம்ம பார்க்கலாம். பினிஷ் பண்ணு. வேறு சில இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். Till then, this is விக்னேஸ்வர், சிவபரணி. பார்க்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வாட்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 35,000ன்றது பெரிய தொகை தான், தெரியாம இல்ல. அதான் இது வந்து ஒர்த்தா இல்லையா இதுல ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்ங்கிறது எப்பயுமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் பிரைஸ் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இது வந்து சந்தேகத்தை தான் தருது. ஸோ என்னன்னு நம்ம ரிவ்யூல பார்க்கலாம்.